இவர்கள் வந்து ஜாதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி ஜாதி தான் பார்ப்பாங்கங்கிறத நம்ம கண்கூடா பார்த்துருக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக குருநாதரா இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து அது எப்படி வந்து அறநிலைத்துறைக்கு வந்து செயலரும் வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அமைச்சரும் பிராமண சமுதாயம் பாவம். அதனால அந்த அவர் வந்து ஒரு ஒரு வாய் வச்சதுனால என்ன ஆயிப்போச்சு, அந்த அம்மா வந்து மாத்த வேண்டியதா போச்சு ஃபார் ஃபார் நோ ரீசன். அது ம். வந்து இன்சிடென்டலா அமைந்த ஒரு விஷயம். இவர்களுடைய ஆடிட்டராக டாக்டர்களாகலாம் இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ஐயங்கார், ஐயர் டாக்டர்லாம் வரக்கூடாது. எங்களுக்கு ஆடிட்டர்லாம் வரக்கூடாது. எங்க வக்கீல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப தேடி, தேடி, தேடி பார்த்து டாக்டர், வக்கீல், ஆடிட்டர்லாம் வந்து ஐயரா பார்த்து வச்சுக்கிடுவாங்க. ஆனா இந்த மாரி விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம காலகாலமா பார்த்துருக்கோம். நத்திங் நியூ இன் இட் 1. 2வது வந்து அமைச்சர் வந்து ஒரு ரைடு போறேன் அப்படிங்கிற முறையில நேரா போய் கிளம்பி போயிருக்காருன்னு பார்க்குறோம் நம்ம. அவர் டீ ஷர்ட்லாம் இங்க போட்டு, போட்டு அங்க போகும்போது வந்து யாருக்குமே தெரியல வச்சுட்டாங்க அப்படின்னு. இதுல வந்து இந்த திரிசுதர்கள் சொல்லக்கூடியவங்க அந்த காசு கேட்டாங்கல்ல 2 விஷயம் பார்க்கணும். அது வந்து விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். அமைச்சர் விசாரணை பண்ணேன்னு சொல்லி சொல்றாரு. ம். ஒரு நன்கொடை வாங்குவது, ஒரு தரிசனம் பண்ணி வைக்கிறதுக்காக காசு வாங்குவது வந்து குற்றம் கிடையாது. அது நல்லா இட் இஸ் நாட் எ கிரைம். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி குடுத்தா தான் நான் வந்து அனுமதிப்பேன்னு சொல்லி சொன்னா குற்றம். எஸ். அதுல வந்து ஒண்ணும் குழப்பம் கிடையாது. வந்து நான் தடுத்தேன். நீங்க வந்து ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அது வந்து எந்த குற்றத்துல சேரும்னு அமைச்சர் சொல்லணும்.